மாதத்திலே ஒரு நாள் ஊழியம் செய்தால் போதும். இங்க இருக்கிற 4 லட்சம் கிறிஸ்தவர்களும் மாதத்திலே ஒரு நாள் இறங்கி ஊழியம் செய்தால் போதும். இந்த மாவட்டத்தை ரட்சிக்க அவரால் முடியும். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை கூட்டம், எத்தனை செய்தி, எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை அற்புதங்கள். இன்னும் எவ்வளவு நாள் சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோம்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கட்டளை கொடுக்கிறார், புறப்பட்டு போங்கள். T.L. ஆஸ்பான் என்கிற ஒரு ஊழியக்காரர் அமெரிக்காவில் எழும்பி ஆப்பிரிக்கா கண்டத்தை அசைத்த ஒரு தெய்வ மனிதர் சொல்லுகிறார், மாசத்துல ஒரு நாள் தான் ஆலயத்திற்குள்ளே புல்பிட் இருக்க வேண்டும், பிரசங்க பீடம் இருக்க வேண்டும். மற்ற 3 வாரங்களும் அந்த பிரசங்க பீடம் தெருவுக்கு வர வேண்டும். கேட்டவர்களே, எவ்வளவு நாள் கேட்டுக்கொண்டே இருக்க போகிறோம்? அறிவியுங்கள், புறப்பட்டு போய் சொல்லுங்கள், சொல்லுங்கள் இயேசுவை பற்றி, அறிவியுங்கள் இயேசுவை பற்றி. துபாய் நாட்டிற்கு நான் சென்றிருந்த போது ஒரு அனுபவத்தை சகோதரர் சொன்னார். கம்ப்யூட்டர் என்ஜினியராக பணி செய்கிறவர், அவருடைய கம்பெனி அவரை ஜெர்மன் நாட்டிற்கு பிராங்க்ஃபர்ட்டுக்கு சில மாதங்கள் பணிக்காக அனுப்பி வைத்தார்கள். தன்னுடைய மனைவி பிள்ளைகளை துபாயில் விட்டுவிட்டு ஜெர்மன் போனார். பிராங்க்ஃபர்ட்டில் அவர் பணிகளை செய்து கொண்டிருந்த சமயம் ஹார்ட் அட்டாக் வந்தது. இருதயம் பாதிக்கப்பட்டது. ஹார்ட் அட்டாக், ஆபத்தான நிலைமை. பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போனார்கள். அவரை டாக்டர்கள் கவனித்தார்கள். அவர் மயங்கின நிலைமையில் இன்டென்சிவ் கேர்ல இருந்தார். கொஞ்சம் மயக்கம் தெளிந்து வருகிற சமயம் இந்த டாக்டர்ஸ் அவருடைய இருதயத்தை சோதித்து எல்லாம் செக் பண்ணிட்டு பேசுறாங்க, பிழைக்கிறது கஷ்டம், நோ ஹோப், அவர் இறந்து விடக்கூடும், இருதயம் அவ்வளவு பாதிக்கப்பட்டு விட்டது, மேசிவ் ஹார்ட் அட்டாக், இனி அவர் பிழைக்கிறது கஷ்டம். அவருடைய மனைவிக்கு தெரியப்படுத்திடணும், அந்த கம்பெனிக்கு தெரியப்படுத்தணும், தகவல் சொல்லுங்கன்னு பேசுறாங்க. அப்பதான் மயக்கம் தெளிஞ்சு வருது. அவருக்கு கேட்டுட்டு அவங்க பேசுறது, நடுத்தர வயதுள்ள சகோதரன், அவருக்கு தெரிஞ்சுட்டு நம்ம சாக போறோம், மனைவி பிள்ளைகள் துபாயில் இருக்கிறாங்க, நான் சாக போறேன், இனி அவங்கள பார்க்க முடியாது. அந்த சமயத்தில் உடனே ஞாபகம் வந்தது, நான் பரலோகத்துக்கு போவேனா? துபாயில் இருக்கிற CSI சபைக்கு வழக்கமாய் போகிறவர், காணிக்கை கொடுக்கிறவர், ஆண்டவர் மேல பக்தி உள்ளவர். உடனே அந்த படுக்கையில் இருந்து கொண்டே ஜெபித்தார், ஆண்டவரே நான் மரிச்சா பரலோகத்துக்கு வருவேனா? அதான் அவருடைய ஜெபமே. நான் செத்து போயிருவேன்னு டாக்டர் சொல்றாங்களே, நான் மரிச்சா பரலோகத்துக்கு வருவேனா? என்ன பதில் ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா? நோ. பக்தி உள்ள கிறிஸ்தவர், தவறாமல் காணிக்கை கொடுக்கிற கிறிஸ்தவர், தவறாமல் ஆலயத்திற்கு போகிறவர், ஆண்டவர் சொன்னார், நோ, நீ வர முடியாது பரலோகத்திற்கு. ஏன் ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், ஆலயத்திற்கு போகிறேன், காணிக்கை கொடுக்கிறேனே. ஆண்டவர் திரும்ப பதில் சொன்னார், எனக்காக எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்தாய்? பதில் சொல்ல முடியவில்லை. நீ காணிக்கை கொடுத்தது உன் ஆசீர்வாதத்திற்காக, நீ ஆலயத்திற்கு வந்தது உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, நீ வேதம் வாசித்தது உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த எனக்காக நீ என்ன செய்தாய்? பதில் சொல்ல முடியவில்லை. பக்தி உள்ள கிறிஸ்தவர் தான் பதில் சொல்ல முடியவில்லை. அழுதார் அந்த படுக்கையில, கண்ணீர் விட்டு, ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், அறியாமல் இருந்து விட்டேன், பக்தி உள்ள கிறிஸ்தவனாய் வாழ்ந்தால் போதும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்து விட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும், give me one more chance oh Lord, ஆண்டவரே இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு தாரும், இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு தாரும், இதுவரை நான் அறியாமல் இருந்து விட்டேன், இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு தாரும், உம்மை குறித்து நான் மற்றவர்களுக்கு அறிவிப்பேன் என்று அழுதார். ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார், அவருடைய ஆயுச நாளை கூட்டிக் கொடுத்தார். மரணத்தின் கட்டு மாறினது. அவர் குடும்பமாய் என்னை சந்தித்தார், சின்ன சின்ன பிள்ளைகள். அவர் சொன்னார், பிரதர், என் மரண படுக்கையில் ஆண்டவர் ஒரு அழகான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். நம்ம கிறிஸ்தவங்க நிறைய பேர் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். பக்தியா வாழ்ந்தா போதும், காணிக்கை கொடுத்தா போதும், மோட்சத்தில் முதலிடம் உண்டு என்று நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் தெளிவா என்னோட பேசினா, நீ வர முடியாது என்று. எனக்காக என்ன செய்தா என்று கேட்டார். நடுங்கி போனேன். இன்றைக்கு தினமும் நான் யாருக்காவது ஒருவருக்கு இயேசு பற்றி சொல்லிவிடுவேன். அவர் சொன்னார், தினமும் அனுதினமும் நான் யாருக்காவது இயேசு பற்றி சொல்லாமல் இருக்கவே மாட்டேன், சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் பிரதர். இப்ப மரணம் வந்தா நான் தைரியமா சந்திப்பேன். உங்களை குறித்து என்ன? உங்களை குறித்து என்ன? எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்தார், எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், உங்களை வாழ வைத்திருக்கிறார். இந்த இயேசுவை எத்தனை பேருக்கு அறிவித்திருக்கிறீர்கள்?
கிறிஸ்தவ கல்லூரியில வேலை, ப்ரொஃபசர் என்ற பதவி, பிரின்சிபால் என்கிற பதவி, எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்லி இருக்கிறீர்கள்? உன்னுடைய பட்டம் பதவி ஒன்றும் பரலோகத்திலே பேசாது. எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்தாய் என்று ஆண்டவர் கேட்பார். இந்த கல்லூரியில இத்தனை வருடம் என்னை பிரின்சிபாலாக வைத்திருந்தேனே, எத்தனை ஆத்துமாக்களை எனக்காக கொண்டு வந்தாய்? இந்த கல்லூரியில இத்தனை வருடம் என்னை ப்ரொஃபசராக வைத்தேனே, எத்தனை ஆத்துமாக்களை எனக்காக கொண்டு வந்தாய்? கர்த்தர் கேட்பார். அறிந்து கொள், ஏமாற்றப்பட்டு போவாய். நீ பணம் சம்பாதித்து நீ வாழ்வதற்காக மாத்திரமல்ல இந்த கல்லூரி. மிஷனரிகள் எதற்காக பள்ளிக்கூட ஆரம்பித்தார்கள்? எதற்காக கல்லூரி ஆரம்பித்தார்கள்? வரக்கூடிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு மோட்சம் வர வேண்டும் என்பதற்காக. நீ பட்டம் வாங்கி பெருமை கொள்வதற்கு அல்ல. எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம்? இன்னும் எவ்வளவு காலம் சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோம்? தேவன் எதிர்பார்க்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், புறப்பட்டு போங்க. எவ்வளவு ஆத்தம் அழிந்து கொண்டிருக்கு போய் சொல்லுங்க, புறப்பட்டு போங்க. 4 மாவட்டத்திலிருந்து ஒரு குழுவை அனுப்பினோம், கிராமங்களுக்கு போங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்டீரியரா இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ள போனாங்க. மத்தியான நேரம் 2 பேர் அவை வீடை தட்டி சுவிசேஷம் அறிவிக்க போனாங்க. அவங்க போயிட்டு வந்து ஒரு காரியத்தை சொன்னாங்க. அண்ணே, நாங்க 10 நிமிஷம் தாமதிச்சிருந்தா ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கோம். என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். இந்த கிராமத்துக்கு போனோம். மத்தியான நேரம் வீடெல்லாம் பூட்டி இருந்தது. ஒரு வீட்டு கதவை தட்டினோம் இயேசுவை சொல்லுவதற்காக. கொஞ்ச நேரம் ஆச்சு, யாரும் திறக்கல. ஆனா ஆண்டவர் அந்த கதவை தட்டும்படி தூண்டினார். திரும்ப தட்டினோம். ஒருவர் வந்து கதவை திறந்தார். என்னன்னு கேட்டார். கொஞ்சம் சோகமா இருந்தார், கோபமா கேட்டார். ஐயா, இயேசு உங்களை நேசிக்கிறார், அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்தோம். இயேசு உங்களை நேசிக்கிறான்னு ஒரு வார்த்தை சொன்னோம். வாசல் நின்று அவருடைய கண்களிலே கண்ணீர் வடிந்தது. அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவருக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் சொன்னார், உள்ள வாங்கன்னு கூப்பிட்டார். நாங்கள் 2 பேரும் உள்ள போனோம். அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம் வட்டமாக உட்கார்ந்து இருந்தாங்க. மத்தியில் சில பானங்கள் இருந்தது. அவங்களுக்கு எல்லாம் சோகமா இருந்தாங்க. என்னன்னு விசாரிச்சு அவர் அழுதார். அழுதுட்டு சொன்னார், எங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, கடன், வியாதி, போராட்டம். எங்களை நேசிக்க யாருமே இல்லை. குடும்பமா தற்கொலை செய்வதற்கு பாருங்க, இந்த பானம் பக்கத்தில் விஷ பாட்டில், இதை வைத்து கலந்து குடிச்சிட்டு சாவதற்கு நாங்கள் குடும்பமா உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க 10 நிமிஷம் தாமதமா வந்திருந்தா நாங்கள் எல்லாரும் செத்திருப்போம். இயேசுங்களை நேசிக்கிறாரா? இயேசுங்களை நேசிக்கிறாரா? இவங்க சொன்னாங்க, இயேசுங்களை நேசிக்கிறா, அதனால்தான் உங்களை தேடி இயேசுங்களை அனுப்பி இருக்கிறார். அந்த ஒரே ஒரு செய்தி அந்த குடும்பத்தை மரண கட்டிலிருந்து காப்பாற்றினர். அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு தெய்வம் உண்டா, எங்களை தேடி வந்து சந்திக்கிற ஒரு தெய்வம். அந்த இயேசு அந்த முழு குடும்பத்தை மரண கண்ணிலிருந்து காப்பாற்றினார். 10 நிமிடம் தாமதிச்சிருந்தா ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணி செத்திருக்கும். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை குடும்பம், எத்தனை வாலிபர்கள், எத்தனை பிள்ளைகள் நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம செத்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. வாழ்வு கொடுக்கிற இயேசுவை சொல்ல ஆட்கள் இல்லை. இது அமர்ந்திருக்கிற காலம் அல்ல. புறப்பட்டு போங்க, சொல்லுங்க. பார்க்கிற மக்களுக்கெல்லாம் சொல்லுங்க. 5 பேர் சொன்னா அவங்க தாக்க முடியும், 10 பேர் சொன்னா அடக்க முடியும். 4 லட்சம் பேர் சொல்ல ஆரம்பித்தால் ஒருவரும் தடுக்க முடியாது. 4 லட்சம் பேரும் எழும்பி இயேசுவை பற்றி தெருக்களில் இறங்கி சொல்ல ஆரம்பித்து விட்டால் ஒருவரும் தடுக்க முடியாது. எழும்பு திருச்சபையை, எழும்பு ஆண்டவருக்காக. சும்மா சோம்பேறியா உட்கார்ந்தது போதும், சபையில் அரசியல் பண்ணினது போதும், வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து விதண்டாவாதம் பேசினதெல்லாம் போதும். எழும்பு தெருக்களில் இறங்கு இயேசுவை அறிவிப்பதற்காக. வாலிபனை எழும்பு இயேசுவுக்காக, வாலிப பெண்ணை எழும்பு இயேசுவுக்காக. படிப்பதற்காக, வேலை பார்ப்பதற்காக எத்தனை நாடுகளுக்கு நீ பிரயாணப்பட்டு போகிறாய், எத்தனை மாநிலங்களுக்கு பிரயாணப்பட்டு போகிறாய். இந்த இயேசுவை அறிவிப்பதற்காக நீ ஏன் தெருக்களில் இறங்கக்கூடாது? எழும்பு ஆண்டவருக்காக. இனி காலம் செல்லாது. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார், ஒரு கட்டளை கொடுத்தார். கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு வல்லமை கொடுத்தார். கட்டளை கொடுத்த ஆண்டவர் வெறுமனே அனுப்பவில்லை, தன் வல்லமையை கொடுத்து அனுப்பினார். 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். Receive the Holy Ghost. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வெறுமனே நம்மை அனுப்பவில்லை,
நம்மை வல்லமைப்படுத்தி பலப்படுத்தி பரிசுத்தாவினாலே நிரப்பி அனுப்ப விரும்புகிறார். பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உம்மிடத்திலே வரும் பொழுது நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். You shall receive power when the Holy Spirit will come upon you. ஆவியானுடைய பலன் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் வல்லமை உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சாத்தானுடைய எதிர்ப்புகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பயமற்ற நிலைமையில் தைரியமாய் நிற்கக்கூடிய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். ஜெபத்திற்கு ஒரு வல்லமை. இயேசுவோடு கூட 3.5 ஆண்டு காலம் சீஷர்கள் இருந்த போது கூட அவங்களால ஜெபிக்க முடியவில்லை. ஜெபிக்க பலன் இல்லை, வல்லமை இல்லை. ஆனால் பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு ஜெபத்திலே தரித்திருந்தார்கள், ஜெபத்திலே விழித்திருந்தார்கள். பேதுரு பசி எடுக்கிற நேரத்திலே கூட மேல் அறையிலே போய் ஜெபம் பண்ணுகிறார். அப்படி ஜெபிக்கிற ஒரு பழக்கம், அந்த அபிஷேகம் பலன் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ஒரு பெண்ணுக்கு பயந்து இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஓடின பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை கொலை செய்தீர்கள், தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்ற தைரியமாய் அதே எருசலேம் வீதியிலே நின்று பிரசங்கம் பண்ணுகிறாரே. எப்படி அந்த தைரியம் பலன் வந்தது? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எதற்காக? அத்தனை பேரும் தேவனுக்காக எழும்ப வேண்டும், வல்லமை உள்ளவர்களாய் எழும்ப வேண்டும், தேவனுடைய வல்லமையை பறைசாற்றும்படி எழும்ப வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வல்லமை உள்ள கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு குறித்த பயம், பில்லி சுனித்தை குறித்த பயம். ஏன்? வல்லமை இல்லை, வல்லமை இல்லை, ஆவியானுடைய வல்லமை இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வந்தால் எந்த மந்திரவாதத்தை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். அசுத்த ஆவி உங்களை கண்டு பயந்து தூர ஒதுங்கி நிற்கும். அந்த வல்லமையை தேவன் கொடுக்க விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 1:7 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமுள்ள ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவி, அன்பின் ஆவி ஆண்டவர் தருகிறார். அந்த ஆவியானவர் நம்மை அன்புள்ளவர்களாய் மாற்றுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற்றுகிறார், தைரியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அந்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12:8 முதல் 10 வசனத்தை பாருங்கள். இந்த ஆவியானவர் வரும் பொழுது 9 விதமான ஆவிக்குரிய வரங்களை கொண்டு வருகிறார். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், அற்புதங்களை செய்யும் சக்தி, குணமாக்கும் வரங்கள், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், ஆவிகளை பகுத்தறிதல், இந்த வரங்களை தேவன் கொடுக்கிறார். அன்றைக்கு கொரிந்து திருச்சபை விசுவாசிகள் இந்த 9 வரத்தையும் பெற்றவர்களாயிருந்தார்கள். கொரிந்து திருச்சபை விசுவாசிகள் அந்த வரங்களினால் நிரப்பப்பட்ட இருந்தார்கள். ஆகவேதான் பவுலரை குறித்து தெளிவுபடுத்தி அவளுக்கு எழுதுகிறான், இன்றைக்கு கன்னியாகுமரி திருமண்டலமே, உன்னுடைய திருச்சபைக்குள்ள இந்த ஆவிக்குரிய வரங்கள் எங்கே? வரம்பற்றவர்களோ எழும்ப வேண்டும். திருச்சபையில தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். ஆவிகளை பகைத்தறிகிற வரம்பற்றவர்கள் எழும்ப வேண்டும். வியாதியஸ்தரை குணமாக்குகிறவர்கள் எழும்ப வேண்டும். எங்கிருந்த ஒரு ஊழியக்காரன் வருவான் என்று எண்ணிக்கொண்டிருக்காதிருங்கள். ஆண்டவர் உங்களை தான் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை கொண்டுதான் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். வாலிபனே, வாலிப மகளே, உன்னை கொண்டுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். வரங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் 14வது வயதில் நான் மரணப்படுக்கையில சாக கிடந்த பொழுது எனக்காக ஜெபம் பண்ண பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனை ஆண்டவர் அனுப்பவில்லை, ஒரு பாஸ்டரை ஆண்டவர் அனுப்பவில்லை, ஒரு மிஷனரி ஆண்டவர் அனுப்பவில்லை. ஒரு ஃபேக்டரியில வேலை செய்து கொண்டிருந்த வாலிபன், ஒரு ஃபேக்டரியில வேலை செய்து கொண்டிருந்த வாலிபன், அவன் முழு நேர ஊழியக்காரன் அல்ல, ஒரு வாலிபன் ஃபேக்டரியில வேலை செய்து கொண்டிருந்தவன் என்னை பார்க்க வந்தார். எங்க அம்மா சொன்னாங்க, என் மகன் சாக போகிறான், மரணப்படுக்கை, ஜெபம் பண்ணுவாயா? நான் போய் இங்க போதகரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லல, நான் போய் ஒரு ஊழியக்காரனை கொண்டு வருகிறேன்னு சொல்லவில்லை, உங்க மகன் அங்க கொண்டு வாங்கள் என்று சொல்லவில்லை, நான் ஜெபம் பண்ணுகிறேன். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்த போது இயேசு அந்த அறைக்குள்ளே வந்தார், என்னை தொட்டார், என் மரணப்படுக்கை மாற்றினார், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெற்றது. ஒரு வாலிபன் ஜெபித்த பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? உன்னை கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரா? உன்னை பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். நீ எழும்பணும் வாலிபனை, ஆண்டவருக்காக, நீ இயேசுவுக்காக எழும்பணும். நீ படித்துக் கொண்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். நீ வேலை செய்து கொண்ட இயேசுவின் வல்லமையை பறைசாற்ற வேண்டும். நீ வியாபாரம் செய்து கொண்ட இயேசுவின் வல்லமையை பறைசாற்ற வேண்டும். நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் இயேசுவின் வல்லமைக்கு சாட்சியாக எழும்ப வேண்டும்.
தேவன் தன்னுடைய வரங்களை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு வாலிபர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் வாலிப மகளை, உனக்கு இந்த வரங்கள் வேண்டும், வல்லமை வேண்டும், தாகம் கொள். படிப்பில பட்ட வேண்டும், இந்த படிப்பு படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில இட வேண்டும், நீ ஜெபம் பண்ணுகிறையே, நல்லது. வரங்களை தேடு. எனக்கு இந்த வர வேணும், இந்த வல்லமை வேணும், நான் போகிற இடத்துல இயேசுவுக்கு சாட்சியா வாழணும், என் கல்லூரிக்குள்ள, எங்க ஹாஸ்டல்ல, நான் படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல என் மூலமாக இயேசுவின் வல்லமை வெளிப்பட வேண்டும். இந்த வல்லமை தாரும் என்று கேள். கர்த்தர் உன்னை எழுப்புவார், உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வார். கர்த்தர் விரும்புகிறார். இந்த கடைசி கால இந்தியாவுடைய எழுப்புதல் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? பலத்த அற்புதம் நடக்கும். சப்பானிகள் நடப்பாங்க, குருடர் பார்வை அடைவாங்க, மரித்தோர் எழும்புவாங்க. யாரை கொண்டு செய்வார் தெரியுமா? சாதாரண வாலிபர்கள், சாதாரண வாலிப பெண்கள், சாதாரண வெளியிலே தெரியாதபடிக்கு ஆங்காங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்கிற சாதாரண மக்களை கொண்டுதான் தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க போகிறது. அதற்கு தான் கர்த்தர் உன்னை எதிர்பார்த்து நிற்கிறார். எழும்புன ஆண்டவருக்காக வல்லமை பெற்றுக் கொள்ள வேண்டும். ரோமர் 1:10 வாசிக்கும் பொழுது, நாம் ஸ்திரப்படுவதற்காக சில வரங்களை தேவன் அருளும்படி உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருக்காக ஸ்திரமா நிற்கணும். பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள்ல தைரியம் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். அதற்காக வரங்களை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் 10:38 வாசியுங்கள். தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி இருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தார். அந்த வரங்களினால் நிரப்பப்படும் போது, ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது இயேசு உங்களோடு இருப்பதை உணர முடியும். நீங்க கல்லூரிக்கு போனா இயேசு கூட இருப்பார், நீங்க வேலைக்கு போனா இயேசு கூட இருப்பார், தெருக்கள்ல நடந்து போனா இயேசு கூட இருப்பார். அதை உங்களால் உணர முடியும். ஆண்டவர் உங்களோடு இருப்பதை உணர முடியும். அவருடைய வல்லமைகள் மூலமாய் உங்களோடு இருப்பதை உணர முடியும். நீங்க இருக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும், நீங்க போகிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். உங்க மூலமாய் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். ஒரு கல்லூரி விடுதியிலே, ஹாஸ்டலிலே தங்கி படித்த ஒரு வாலிப மகள், அவருடைய அனுபவத்தை நான் அறிந்து தேவனை துதித்தேன். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தான் அபிஷேகம் பெற்று அந்த ஹாஸ்டலில் போய் சேர்ந்தாள். அந்த இடத்துல 90% மேல் கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைகள், ஒரு சில கிறிஸ்தவ பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள். இவள் மாத்திரம் ஆவி நிறைவை பெற்றவள். ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவாள். கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்திக் கொண்டாள். இவள் ஜெபம் பண்ணுவதையும் அந்நிய பாஷையில் பேசுவதையும் சில மாணவர்களை கவனித்தார்கள். என்ன பண்ணுகிறாய் என்று கேட்டார்கள். நான் கர்த்தரோடு பேசுகிறேன், ஆண்டவர் இந்த அனுபவத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னபோது வேடிக்கையாய் சிரித்தார்கள். அது என்ன அந்நிய பாஷை, அது என்ன கர்த்தரோடு பேசுவது, தேவனோடு அப்படியெல்லாம் பேச முடியுமா? இல்ல ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்று சொன்னபோது, நீ சொல்லுகிற இயேசு வல்லமை உள்ளவராயிருந்தால் நம்முடைய ஹாஸ்டலில் இந்த பெண் இந்த வலிப்பு வியாதியினால் பாதிக்கப்படுகிறாளே, இயேசு சுகமாக்குவாரா என்பதாய் கேட்டார்கள். மாணவிகள் சவால் விட்ட பொழுது ஆவியானவர் அவளுக்குள்ளே சொன்னார், சவாலை ஏற்றுக்கொள், உன்னோடு இருக்கிற இயேசு நான் பெரியவர், உன்னை கொண்டு நான் அற்புதம் செய்வேன் என்று சொன்னார். நான் ஜெபிக்கிறேன், இயேசு அற்புதம் செய்வார் என்று சவால் விட்டாள். அவளை கொண்டு வந்தார்கள். அந்த வலிப்பு வியாதியினால் பாதிக்கப்படுகிற அந்த வாலிப பெண்ணை கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றிலும் அந்த ஹாஸ்டல் பிள்ளைகள் எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்தார்கள். அவளோடு ஜெபிக்க யாரும் இல்லை, தனித்து நின்றாள். ஆவியானவர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், தைரியமாய் ஜெபம் பண்ணு, என் வல்லமை விளங்க பண்ணுவேன். தன் கரத்தை நீட்டி இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதியை கொண்டு வருகிற அசுத்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னாள். அந்த பெண்ணை விட்டு அந்த அசுத்த ஆவி அலைக்கழித்துக் கொண்டு வெளியேறி போனது. அவள் விடுதலையாக்கப்பட்டு விட்டாள். இந்த அற்புதத்தை கண்டபோது கேலி பண்ணி கொண்டிருந்த மாணவிகள் முழங்கால் படியிட ஆரம்பித்தார்கள். இப்படி ஒரு தெய்வம் உண்டா? தன்னுடைய வல்லமையை நமக்கு கொடுக்கிற இப்படி ஒரு இறைவன் உண்டா? இந்த இயேசுவை எங்களுக்கு சொல்லி என்பதாக பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. அவள் எனக்கு எழுதினால், அங்கிள், இப்பொழுது எங்களுடைய கல்லூரி ஹாஸ்டலில் ஒரு சிலரை தவிர அத்தனை பேரும் இயேசுவை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒரே ஒரு வல்லமை பெற்ற மாணவி அத்தனை பேரையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தாள். நீ எழும்பணும் இயேசுவுக்காக, நீ எழும்பணும் இயேசுவுக்காக. ஆண்டவர் தம்முடைய வல்லமைகளை, வரங்களை கொடுக்க விரும்புகிறார். ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். அந்த ஆண்டவர் முதலாவது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது இயேசு தம்முடைய ரத்தத்தினால் உங்களுடைய இருதயத்தை கழுவி மெய்யான சமாதானத்தை தருவார். இந்த இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா? உங்களுடைய உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா? அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு என் உள்ளத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள் வாசம் பண்ணுகிறார், நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? இல்லாவிட்டால் நீங்கள் இன்றைக்கு இயேசுவோடு தான் இந்த மைதானத்தை விட்டு செல்ல வேண்டும். இயேசு இல்லாமல் ஒருவர் கூட செல்லக்கூடாது. ஐயா, நான் கிறிஸ்தவனாய் இருந்தும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இதுவரை வாழ்ந்து விட்டேன். நான் கிறிஸ்தவனாக இருந்தும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவம் எனக்கு இல்லை. இன்றைக்கு இயேசு என்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு இந்த இயேசு வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இயேசு
இயேசுவோடு பேசுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். தன்னுடைய காயப்பட்ட கரங்களை நீட்டி தன்னுடைய விலாவை காண்பித்து, உனக்காக நான் ஏற்றுக்கொண்ட தழும்புகளை பார், காயங்களை பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவோடு பேசுங்கள். இயேசுவே, நான் பேர் கிறிஸ்தவனாகத்தானே வாழுகிறேன், ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவனாக வாழுகிறேனே, வேதம் வாசிக்காத கிறிஸ்தவனாய் வாழுகிறேனே, ஐயோ கடமைக்காக ஆலயத்திற்கு போகிற கிறிஸ்தவனாய் வாழுகிறேனே, என் பணத்தினால் பெருமைப்பட்டு ஐயோ இந்த ஆண்டவரை எனக்கு சொந்தமாக்கி கொண்ட அனுபவம் இல்லாமல் வாழுகிறேனே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். என் பாவங்களை மன்னியும், பெருமைகளை மன்னியும் ஆண்டவரே, என் பெருமைகளை மன்னியும், என் உள்ளத்திலே வாரும் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு எனக்கு வேண்டும், சமாதான பிரபு இயேசு எனக்கு வேண்டும், என் உள்ளத்திலே நீர் வர வேண்டும், இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த இயேசுவை இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்படவில்லை, இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னைக்கு முதலாய் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அர்ப்பணிக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? நீங்கள் வலது கரத்தை உயர்த்தலாம், அப்படியே ஜெபிங்கள். தகப்பனே, கரமுயர்த்தி ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இவர்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, இவர்களுக்காக சிலுவை சுமந்தீரே, இவர்களுக்காக மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தீரே. இயேசுவே, நீர் வேண்டும் என்று கேட்கிறார்களே, உம்முடைய ரத்தத்தினால் இவளை கழுவுவீராக, பாவங்களை மன்னிப்பீராக, ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பீராக, அவருடைய உள்ளத்திலே நீர் கடந்து வருவீராக, ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாவதாக. இந்த வார்த்தையை கேட்ட ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படாமல் போக கூடாது. இந்த வார்த்தையை கேட்ட ஒருவர் கூட ரட்சிக்கப்படாமல் செல்லக்கூடாது என்று நான் மன்றாடுகிறேன். இவர்களுக்காக திறப்பல என்று நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, சமாதானத்தினால் அவருடைய உள்ளத்தை நிரப்பும், பாவத்தில் இருந்து விடுதலை தாரும், பாவ மன்னிப்பை தாரும், உம்முடைய ரத்தம் அவளை கழுவட்டும், ஒவ்வொருவரையும் கழுவட்டும். அநேகருடைய உடைந்த உள்ளத்தின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு உங்களுக்கு ரட்சணிய நாள், இது உங்களுக்கு ரட்சிப்பின் நாள், பாவத்தில் இருந்து விடுதலை பெறுகிற நாள். இன்று முதல் இயேசு உங்களோடு வாசம் பண்ண போகிறார். யார் யார் கரம் உயர்த்தி ஒப்பு கொடுத்தீங்களோ, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவினதற்காக ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு சமாதானம் தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுந்த இயேசு என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. வாலிப தம்பி சொல்லுங்க, வாலிப மகளே சொல்லுங்க, எனக்கு அன்பான தகப்பனே தாயே சொல்லுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை மன்னித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, நான் உம்மோடு போகிறேன் ஆண்டவரே, இன்று முதல் என்னோடு தங்கியிரும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறார், அவருடைய ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது. ஆண்டவர் உங்களை மன்னித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று முதல் இயேசு உங்களோடு வாசம் பண்ணுவார். தினம் காலையில் எழும்பினவுடனே முழங்காலில் நின்று வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுங்க, இயேசு உங்களோடு இருப்பார். அடுத்தபடியாய் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் உம்மை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவரே, நான் பார்க்கிறவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுவேன். எனக்கு அந்த தைரியத்தை தாரும், அந்த பலனை தாரும், அந்த கிருபை தாரும். என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஆத்ம ஆதாயம் பண்ணுவேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்துங்க. முதல்ல ஒப்பு கொடுங்க, தேவன் உங்களை பயன்படுத்துவார். தகப்பனே, யார் யார் கரமைத்து ஜெபிக்கிறார்களோ இவர்களை வல்லமைப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, கிருபை கொடுப்பீராக, வரங்களினால் நிரப்புவீராக, இவளை தைரியப்படுத்துவீராக, ஞானத்தை கொடுப்பீராக, இவர்கள் மூலமாய் ஆத்துமாக்களை ரட்சிப்பீராக. கன்னியாகுமரி மாவட்டமே ரட்சிக்கப்படுவதாக, கிராமங்கள் ரட்சிக்கப்படுவதாக, இவர்களை பயன்படுத்துவீராக. ஒருவரையும் விடாதிரும் ஆண்டவரே. டாக்டர்மாரை பயன்படுத்துவீராக, புரொஃபசர்ஸை பயன்படுத்துவீராக, வியாபாரிகளை பயன்படுத்துவீராக, மாணவ மாணவிகளை பயன்படுத்துவீராக. ஒருவரையும் சும்மா விடாதிரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஊழியத்திலே பயன்படுத்தும். நீர் அந்த கிருபைகளை தருகிறதற்காய் நன்றி.
இந்த மைதானம் எங்கிலும் இருக்கிற வாலிப தம்பிமார்கள், வாலிப பெண் பிள்ளைகள் வலதுகிற உயர்த்தங்க. படித்து கொண்டிருக்கிறவங்க, படிச்சு முடிச்சவங்க, எல்லா வாலிப பிள்ளைகளும் வாலிப தம்பிமாரும் கரம் உயர்த்தங்க. சிறு பிள்ளைகள் கரம் உயர்த்தங்க. ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மீது விழுந்திருக்கிறது. உங்களை ஆண்டவர் பவுலாய் மாற்றுகிறார், ஸ்தேவானாய் மாற்றுகிறார், பிலிப்புவாய் மாற்றுகிறார், தீர்க்க தரிசனம் சொன்ன பிலிப்புவின் குமாரத்திகளாய் மாற்றுகிறார். கிராமங்களை அசைக்கும்படியாய், பட்டணங்களை அசைக்கும்படியாய் தீர்க்க தரிசிகளை எழும்ப பண்ண போகிறான். வரம் பெற்றவர்களாய் கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். இப்பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. மைதானம் எங்கிலும் அக்கினி இறங்கி வருகிறது. Fire of the Holy Ghost is coming upon you now. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய அக்கினி இறங்குகிறது. ஒவ்வொரு வாலிபன் மீது அக்கினி இறங்குவதாக. ஒவ்வொரு வாலிப பெண்களின் மீது அக்கினி இறங்குவதாக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது அக்கினி இறங்குவதாக. நிரப்புவீராக. வரங்களினால் நிரப்பும் ஆண்டவரே, வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே, வரங்களினால் நிரப்பும். ஒவ்வொரு வாலிபனும் எழும்பட்டும், ஒவ்வொரு வாலிப மகளும் எழும்பட்டும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் இயேசுவுக்காக எழும்பட்டும். பெந்தேகோஸ்தே நாள் திரும்பி வருவராக. ஆதி திருச்சபையின் நாட்கள் திரும்பி வருவராக. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எழுப்புதல் ஆரம்பிப்பதாக. ஆரம்பிக்கட்டும். ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். வல்லமை இறங்கினதற்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி. இப்பொழுது உங்களுடைய சுகத்துக்காக, விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் இயேசுவே என்னை ஜெபிக்கணும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும். வாய் திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லாரும் வாய் திறந்து கண்களை மூடி வியாதி உள்ள இடத்திலே கை வைத்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும். இயேசு 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 அந்த பெயரை சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உயிர்ப்பிக்கிற இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் பெயரை சொல்லுகிற யாவர் மீதும், தகப்பனே, மரணத்தை ஜெயித்தவரே, பிசாசின் தலையை மிதித்தவரே, இதோ உம்முடைய வசனத்திற்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்தபடியால் இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கட்டிகள் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் கட்டிகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே டிபி கட்டிகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நடக்க முடியாதவர்கள் நடப்பார்களாக. கால்களுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும், கைகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். வாத வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பக்கவாத நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. கண்களிலே வல்லமை இறங்குவதாக. கண்ணில் உள்ள சதைகள் மறையட்டும். கிட்ட பார்வை, தூர பார்வை சுகம் உண்டாவதாக. கண்ணிலே பாதிக்கப்பட்ட நரம்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. கண்ணில் உள்ள சதைகள் மறைவதாக. கண்களிலே தெளிவான பார்வை வருவதாக. சுகம் உண்டாகட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை மறையட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். பெரும்பாடுள்ள ஸ்திரீகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படட்டும். இப்பொழுதே உதரத்தின் ஊரல் நின்று போவதாக. சுகம் உண்டாவதாக. கர்ப்பப்பையிலே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நரம்புகளிலே சுகம் உண்டாகட்டும். எலும்புகளிலே சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எலும்பிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும். முதுகு எலும்பில் உள்ள வலிகள் மறையட்டும். இப்பொழுது ஆண்டவரே, கைகளிலே உள்ள வலிகள் மறையட்டும். கைகளை பயன்படுத்த முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. இப்பொழுது பக்கவாத நோய்கள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. தலையிலே காணப்படுகிற நோய்கள் மறையட்டும். கழுத்திலே காணப்படுகிற கட்டிகள், வலிகள் மறையட்டும். இப்பொழுது அல்சர் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடல் புண்கள் மறைவதாக. பைல்ஸ் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். சர்ம நோய்கள் மறைவதாக. சகல நோய்களும் மாறட்டும். தலை முதல் கால் வரை வல்லமை இறங்கட்டும். பாதிக்கப்பட்ட நுரையீரல்கள் சுகமடையட்டும். பாதிக்கப்பட்ட கல்லீரல் சுகமடையட்டும். பாதிக்கப்பட்ட லிவரை தொடுவீராக. பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள் சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும்.